ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 26ஆம் அத்தியாயம். ஹரன் மற்றும் கௌரியின் திருமணம் கொண்டாடப்படுதல். நாரத மாமுனிவர் கூறினார். பின்னர் பிரம்மதேவர் மகாதேவரை வணங்கினார். கரங்களை கூப்பி மரியாதையுடன் மகேஸ்வரனாரிடம் இறைவா, திருமணம் நடைபெறட்டும் என்று கூறினார். அவரது சொற்களை செவிமடுத்ததும் ஹரனார் இவ்வாறு கூறினார். பிரம்மதேவரே, நாங்கள் தம்மையும் ஹிமாத்ரியையும் இமயமலையையும் சார்ந்திருக்கிறோம். எது பொருத்தமானதோ அதை செய்யலாம். நாங்கள் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அதன் பின்னர் மகேசனின் திருமணத்திற்காக பிரம்மதேவர் உடனடியாக ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களால் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு தெய்வீக நகரத்தை உருவாக்கினார். அது 100 யோஜனை தூரம் பரவி இருந்ததுடன் நூற்றுக்கணக்கான மாளிகைகளால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. மகாதேவன் அந்த நகரத்தில் தங்கினார். இறைவன் சப்தரிஷிகளை 7 முனிவர்களை நினைவு கூர்ந்தார். அவர்கள் வந்தடைந்ததும் அம்பிகை குறித்த திருமண உறுதிமொழி அடங்கிய கடிதத்தை அளிப்பதற்காக அவர்களை அனுப்பினார். அருந்ததியுடன் சென்று அவர்கள் இமயமலையை அடைந்து இறைவனின் நற்குணங்களை எடுத்துரைத்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் மகிழ்ச்சியூட்டினர். அவர்கள் உறுதிமொழி அடங்கிய கடிதத்தை அளிப்பதற்காக அவர்களை அனுப்பினார். தேவி அருந்ததியுடன் சென்று அவர்கள் இமயமலையை அடைந்து இறைவனின் நற்குணங்களை எடுத்துரைத்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் மகிழ்ச்சியூட்டினர். அவர்கள் உறுதிமொழி அடங்கிய கடிதத்தை அவரிடம் அளித்தனர். அவர் அவர்களை சிறப்பாக கௌரவித்து உபசரித்தார். அவர்கள் மலையிலிருந்து திரும்பி வந்து அனைத்து விவரங்களையும் முக்கண்ணனான இறைவனிடம் தெரிவித்தனர். அவர் அவர்களை பாராட்டினார். அதன் பின்னர் இறைவன் திருமணத்திற்காக முழு பிரபஞ்சத்தையும் அழைத்தார். தீய இயல்புடைய தைத்தியர்களை தவிர அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அடங்கிய முழு பிரபஞ்சமும் அங்கு வந்தது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தலைவராக கொண்டு பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைவரும் முப்புறங்களின் அழிப்பானான சிவபெருமானின் பெருமையை முழங்கினர். கந்தமாதன மலையில் முன்னால் நின்றிருந்த அவரிடம் பிரம்மதேவர், தேவா, திருமணச் சடங்கிற்கான நேரம் வந்துவிட்டது என்று உரைத்தார். அதன் பின்னர் பிதாமகரான பிரம்மதேவர் மிகுந்த அன்பினால் விழிகள் விரிய அவரது சடாமுடியில் பிறை சந்திரனை சூட்டினார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அவரது சடாமுடியை சிறப்பாக அலங்கரித்தார். சாமுண்டா தன் தலையில் ஒரு பெரிய மண்டை ஓட்டு மாலையை சூட்டிக்கொண்டு கிரீசனிடம் சிவபெருமானிடம் கூறினாள். சங்கரா, முதன்மையான தைத்தியனின் அசுரனின் குலத்தை அழித்து அவனது இரத்தத்தால் எனக்கு தர்ப்பணம் நீர்க்கடன் செய்யும் ஒரு மகனை பெற்றெடுப்பீராக. சூரிய தேவனே, மிகுந்த மகிழ்ச்சியுடன் தீப்பொறிகளை உமிழும் சிவந்த ரத்தினம் ஒன்றை அது தன் ஒளியால் 3 உலகங்களையும் பிரகாசிக்கச் செய்தது. தேவர்களின் தலைவனான சிவபெருமானின் சடாமுடியில் பதித்தார். சேஷன், வாசுகி முதலான நாகங்களின் தலைவர்கள் தங்கள் தேஜஸால் தங்களின் ஒளியால் ஜொலித்தவாறே ஈஸ்வரனுக்கு ஆபரணங்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். கூர்மையான கொம்புகளையும் இமயமலையின் புழுவையும் கொண்ட அந்த ரிஷபன் நந்தியை, ரிஷபத்தை வாயு தேவர்கள் பலவிதமான இரத்தின ஆபரணங்களால் அலங்கரித்தனர். சக்கரனான தேவேந்திரன் தானே அந்த யானையின் தோலை பிடித்து கொண்டு அவருக்கு முன்னால் நின்றான். பிரேதநாதன் யமதர்மன் வணங்கி மண்டை ஓட்டின் மீது வெள்ளி போன்ற பிரகாசத்துடன் கூடிய சாம்பல் கலக்காத மனித எலும்பு மாலையை சமர்ப்பித்தான். வன்னி அக்னி தேவன் பிரகாசமான தெய்வீகமான மான் தோலை வழங்கினான். இவ்வாறு அனைத்து பரிவாரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த இறைவன் மிக சிறப்பாக திகழ்ந்தார். அப்போது இமயமலையின் அதிகாரிகள் வீரகனிடம் பின்வருமாறு கூறினர். தாமதம் வேண்டாம். பவனுக்கோ சிவபெருமானுக்கோ இச்செய்தியை தெரிவிக்கவும். வீரகன் கரங்களை கூப்பி இறைவனை வணங்கி கூறினான். இமயமலையின் இந்த அதிகாரிகள் மகேசனான நீங்கள் விரைந்து வருமாறு விரும்புகிறார்கள். இவ்வார்த்தைகளை செவிமடுத்த இறைவனானவர் சரி, விரைவில் வருகிறேன் என்றுரைத்தார். அப்பொழுது 7 கடல்களும் அவருக்கு கண்ணாடியைப் போல காட்டின. அங்கே அந்த பேரிறைவன் பிரபஞ்சத்திற்கு இணையான தனது சொந்த வடிவத்தை கண்டார். பின்னர் புத்திசாலியான கேசவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கரங்களை கூப்பி ஸ்தானுவிடம் சிவபெருமானிடம் உரையாடினார். மகாதேவா, தேவர்களின் தலைவனே, சங்கரா, திரிபுரத்தை அளித்தவரே, பிரபஞ்சத்தை மகிழ்விக்கும் இந்த வடிவத்துடன் தாம் திகழ்கிறேன். மகேஸ்வரரே, தாம் மற்றொரு மகேஸ்வரனாக திருவிழாக்களில் தலைவரை போல விளங்குகிறேன். பின்னர் புன்னகை பூத்த மகாதேவரை நோக்கி அனைத்து உலகங்களிலும் தாம் வெற்றி பெறுவீராக என்று வாழ்த்தி போற்றினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கரங்களை பற்றி கொண்டு அவர் மெல்ல ரிஷபத்தின் மீது ஏறினார். அதன் பின்னர் வசுக்களும் தேவர்களும் அவரிடம் திரிசூலத்தை அளித்தனர். அனைத்து நதிகளுடன் கூடிய தனதன் குபேரன் அருகில் நின்றான். பின்னர் பிரபஞ்சத்தின் ஆன்மாவாக திகழும் ஹரன் சிவன்
லக்ஷ்மணார் கரத்தினில் திரிசூலத்தை ஏந்தியவாறு முன்னே சென்றார். தெய்வீக துந்துபி முரசுகளின் முழக்கம், மலர் மாறி இசை, தேவமங்கையரின் நடனம் மற்றும் வெற்றி முழக்கங்களுக்கு இடையே இறைவன் முன்னே சென்றார். மிகுந்த தேஜஸ் கொண்ட பிரம்மதேவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் முறையே அன்னம் மற்றும் கருடன் மீது ஏறி இறைவனின் இடது மற்றும் வலது பக்கங்களில் அவருக்கு துணையாக முன்னே சென்றனர். அதன் பின்னர் பின்வரும் நபர்கள் இறைவனை பின்தொடர்ந்து சென்றனர். அதிதி, திதி, தனு, கத்ரு, சுபர்ணஜா, பௌலோமி, சுரசா, சிம்ஹிகா, சுரபி, முனி, சித்தி, மாயை, ஷமை, துர்கா தேவி, ஸ்வாஹா, ஸ்வதா, சுதா, சாவித்ரி, காயத்ரி, லக்ஷ்மி, தக்ஷிணா,த்யுதி, ஸ்புருஹா, மதி, திருதி, புத்தி, மந்தி, ருத்திர், சரஸ்வதி, ராகா, குஹு, சீனிவாலி தேவி, பானுமதி, தரணி, தாரணி, வேலா, ராணி, ரோஹிணி முதலானோர் மற்றும் பிற தேவியரின் தாய்மார்களும் மனைவியரும் தேவாதி தேவனின் திருமணத்திற்கு சென்றனர். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரவங்கள், கருடர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், நரர்கள், மனிதர்கள், கடல்கள், மலைகள், மனிதர்கள், மேகங்கள், மாதங்கள், ஆண்டுகள், வேதங்கள், மந்திரங்கள், யஜ்ஞங்கள், அனைத்து வேத தர்மங்கள், ஹூங்காரங்கள், பிரணவங்கள், ஆயிரக்கணக்கான இதிகாசங்கள், மகேந்திரன் உள்ளிட்ட கோடிக்கணக்கான தேவர்கள் மற்றும் அவர்களின் வாகனங்கள் ஆகிய அனைத்தும் மகாதேவனை பின்தொடர்ந்தனர். இவர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கிலும் பல்லாயிரக்கணக்கிலும் இருந்தது. எண்ணற்ற கணங்களின் தலைவர்கள் அங்கு வந்தனர். கோடிக்கணக்கான மற்றும் பல கோடி கணங்கள் அப்பெருமாளை பின்தொடர்ந்தனர். சங்கு போன்ற நிறம் கொண்ட கணங்கள் கோடிக்கணக்கில் இருந்தன. சேகரர் எனப்படும் கணங்களின் 10 கோடி, வித்யுத்துக்கள் 8 கோடி, விசாகர்கள் 64 கோடி, பாரியாத்ரிகர்கள் 9 கோடி, புகழ்பெற்ற சர்வாந்தகர் மற்றும் விக்ருத்தானனர் ஆகியோர் 6 கோடியுடன் சென்றனர். ஜுவாலா கேசர் 12 கோடியால் சூழப்பட்டு சென்றார். புகழ்பெற்ற சமதர் 7 கோடியுடன், துந்துபர் 8 கோடியுடன், கபாலீசர் 5 கோடியுடன், சிறப்பான சம்ஹ்லாதகர் 6 கோடியுடன் சென்றனர். குண்டகர் மற்றும் கும்பகர் ஆகியோர் தலா 1 கோடியுடன், கணங்களின் தலைவரும் அனைவரிலும் சிறந்தவருமான விஷ்டம்பர் 8 கோடியுடன் சென்றனர். பிப்பலர் 1000 பேருடன், வலிமை மிக்க சன்னாதரும் அவ்வாறே ஆவேசனார் 8 பேருடன், சந்திரதாபனர் 7 கோடியுடன் சென்றனர். மகாகேசர் 1000 பேருடன், நந்தி 12 கோடியுடன், நாகர், காலர், காரலர் மற்றும் மகாகாலர் ஆகியோர் தலா 100 பேருடன் சென்றனர். அக்னிகா 100 கோடிகளுடனும், அக்னிமுகன் 1 கோடியுடனும் வந்தனர். ஆதித்ய மூர்த்தா மற்றும் தனாவகன் ஆகியோர் தலா 1 கோடியுடன் வந்தனர். சன்னாகன் 100 பேருடனும், குமுதன் 3 கோடிகளுடனும் வந்தனர். அமோகன், கோகிலன் மற்றும் சுமந்திரக்கன் ஆகியோர் தலா 1 கோடியுடன் வந்தனர். காகபாதன் 6 கோடிகளுடனும், சந்தானகன் என்னும் கணத்தினர் 6 கோடிகளுடனும் வந்தனர். மகாபலன், மதுபிங்கன் மற்றும் பிங்களன் ஆகியோர் தலா 9 கோடிகளுடன் வந்தனர். நீலன் 91 பேருடனும், சதுர்பக்திரன் மற்றும் பூர்வாபாத் ஆகியோர் தலா 70 பேருடனும் வந்தனர். வீரபத்ரன், கர்ணன் மற்றும் பாலகன் ஆகியோர் தலா 64 பேருடன் வந்தனர். பஞ்சாக்ஷன், சதமன்யு மற்றும் மேகமன்யு ஆகியோர் தலா 20 கோடிகளுடன் வந்தனர். காஷ்டகோடி, சுகேசன் மற்றும் ரிஷபன் ஆகியோர் தலா 64 பேருடன் வந்தனர். விஸ்வாரூபன், தாலகேது மற்றும் சிதானனன் ஆகியோர் தலா 50 பேருடன் வந்தனர். ஈசானனன், விருத்ததேவன், தீபாத்மா, மிருத்யுஹா, விஷாதன், யமஹா, பரிங்கிரிடி, அசினி, ஹாசகன் மற்றும் சஹஸ்ரபாத் ஆகியோர் தலா 64 பேருடன் வந்தனர். இவர்களும் கணங்களின் பிற தலைவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர். அவர்கள் எண்ணற்றவர்களாகவும் மிகுந்த வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் 1000 கரங்கள் கொண்டிருந்தனர். அவர்கள் சடாமுடியும் கிரீடமும் அணிந்திருந்தனர். அவர்கள் பிறை சந்திரனை ஆபரணமாக கொண்டிருந்தனர். அவர்கள் நீல நிற கழுத்துடையவராகவும் முக்கண் உடையவராகவும் திகழ்ந்தனர். அவர்கள் மாலைகள், காதணிகள், தோள்வளைகள், கிரீடங்கள் மற்றும்
பிற அணிகலன்களை அணிந்திருந்தனர். அவர்கள் அனிமா முதலான சித்திகளை பெற்றிருந்தனர். அவர்கள் எண்ணற்றவர்களாகவும் மிகுந்த வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் 1000 கரங்கள் இருந்தன. அவர்கள் சடாமுடியும் கிரீடமும் அணிந்திருந்தனர். அவர்கள் பிறை சந்திரனை ஆபரணமாக கொண்டிருந்தனர். அவர்கள் நீல நிற கழுத்துடையவர்களாகவும் முக்கண் உடையவர்களாகவும் திகழ்ந்தனர். அவர்கள் மாலைகள், செவியணிகள், தோள்வளைகள், கிரீடங்கள் மற்றும் பிற அணிகலன்களை அணிந்திருந்தனர். அவர்கள் அனிமா முதலான சித்திகளை பெற்றிருந்தனர். அவர்கள் சாபமிடுவதிலும் ஆசி வழங்குவதிலும் வல்லவர்களாக இருந்தனர். கோடிக்கணக்கான சூரியர்களும் இணையான கணங்களின் தலைவர்கள் அங்கு வந்தனர். பாதாள உலகம், ஆகாயம் மற்றும் பூமியில் நிலை பெற்றிருந்த கணங்கள் அங்கு வந்தன. அனைத்து உலகங்களின் வாசிகளும் அங்கு வந்திருந்தனர். தும்புரு, நாரதர், ஹாஹா, ஹூஹூ மற்றும் சாமகர்கள், சாமவேத பாடகர்கள் நரம்பு வாத்தியங்களை ஏந்தி சங்கரனின் விழாவில் இசைத்தனர். முனிவர்களும் தபசியர்களும் மிகுந்த புனித தன்மை வாய்ந்த வேத பாடல்களை பாடினர். அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் திருமண சடங்குகளுக்குரிய புனித மந்திரங்களை ஓதினர். இவ்வாறு கிரீசனான சிவபெருமான் புறப்பட்டார். கங்கையும் யமுனையும் அவருக்கு விசிறி வீச வருணன் நீரின் தலைவன் குடை பிடித்தான். பொறி தூவியும் பலவிதமான உரையாடல்களை நிகழ்த்தியும் பல்வேறு பெண்கள் குழுவினர் அவரை உற்சாகப்படுத்தினர். மிகுந்த கொண்டாட்டத்துடன் தேவர்களின் தலைவனான பொன்னால் ஆன புவிமாடகன் ஜொலிக்கும் அந்த மலை அரசனின் இமயமலையின் இல்லத்திற்குள் நுழைந்தார். அது 100 கணக்கான வளைவு வாயில்களை கொண்டிருந்தது. அங்குள்ள தளங்கள் அனைத்தும் வைடூரிய கற்களால் லபிஸ் வாசுலி பதிக்கப்பட்டிருந்தன. அங்கு ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களால் கட்டப்பட்ட பல இல்லங்கள் இருந்தன. அவர் உள்ளே நுழையும் போது அவரை புகழ்ந்து துதி பாடினர். அப்போது இமயமலை அரசன் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டான். மகாதேவி நெருங்கி வந்தபோது அவன் தன் பணியாளர்களுக்கு உத்தரவிடத் தொடங்கினான். பின்னர் அந்த மலையரசன் பிரம்மாவை திருமணத்தின் தலைமையை, பொறுப்பை, ஆச்சாரியார் பதவியை ஏற்குமாறு வேண்டினான். புத்திசாலியான அவன் அனைத்து கடமைகளின் முழு பொறுப்பையும் வாசுதேவனிடம், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைத்தான். அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மணப்பெண்ணின் சகோதரன் இல்லாமல் இந்த திருமணத்தில் லாஜஹோமம், பொறி சமர்ப்பிக்கும் சடங்கு போன்ற சடங்குகள் எவ்வாறு நடைபெறும்? என் மகன் மைனாகன் கடலுக்குள் இருக்கிறானே என்று கூறினான். கவலையால் தவித்த அவனிடம் மிகுந்த அறிவையுடைய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறினார். மலைகளின் தலைவனே, இக்காரியத்தில் நீ சிறிதும் கவலை கொள்ள தேவையில்லை. அகிலத்தின் தாய்க்கு, அன்னை பார்வதிக்கு நானே சகோதரனாவேன். இதுவே உண்மை. இதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. அதனை செவிமடுத்து மலையரசன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட அன்னை பார்வதியை கோடிக்கணக்கான தோழியர் சூழ சபைக்கு அழைத்து வந்தான். தம் பரிவாரங்கள் சூழ இந்திரநீல கற்களாலான தூண்களையும் தங்கத்தால் வேயப்பட்ட ஒளிவீசும் மருத்துவ மூலிகைகளால் ஒளிர விடப்பட்டும் இருந்த அப்பந்தல் ஆயிரக்கணக்கான ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இருக்கைகளை கொண்டிருந்ததுடன் 100 யோஜனை தூரம் வரை பரவி இருந்தது. பின்னர் தன் மனைவியுடன் மலையரசன் பவனின் சிவனின் பாதங்களை சுத்தம் செய்யும் பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அந்த நீரை தன் மீதும் அங்கிருந்த மக்கள் மீதும் தெளித்தார். பாத்தியம், ஆச்சமனம், மதுபர்க்கம் மற்றும் ஒரு பசுவை தானமாக அளித்த பின்னர் அந்தணர்கள் பிரதானம் மகளை திருமணம் செய்து கொடுக்கும் சடங்கு குறித்த வழிமுறைகளை குறித்து சிந்திக்க தொடங்கினார். கவ்யபாகர்களின் பித்ருக்களின் பேத்தியும் என் மகளுமான இவளை உமக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த மலை, இமயமலை அமைதியாக நின்றது. அவருக்கு ஹரனின், சிவனின் பின்னணி விவரங்கள் தெரியவில்லை. பின்னர் அவர் அங்கிருந்த அனைவரிடமும் சிவனின் குலத்தை குறித்து வினவினார். வேறு யாருக்கும் அது தெரியவில்லை. அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறினார். மற்றவர்களிடமும் ஏன் வினவுகிறீர்கள்? இவருடைய குலமும் பெற்றோரும் யாருக்கும் தெரியாதவை. இவரிடமே கேட்போம். இமயமலையே, பாம்பின் மாதங்களை மற்றொரு அரவத்தினால் மட்டுமே அறிய முடியும். அவர் தனது கோத்திரத்தை
வம்சாவளியை கூறாவிட்டால் என் சகோதரியை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. அதனை செவிமடுத்த அனைவரும் உரக்க புன்னகைத்தனர். ஒரு கணத்தில் அந்த சிரிப்பொலி அடங்கியது. ஹரன் என்ன கூறப் போகிறார் என்று அனைவரும் காத்திருந்தனர். அப்போது ஹரன் பலவாறு சிந்திக்கலானார். என் கோத்திரத்தை கூறாவிட்டால் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொடுக்காமல் போய்விடுவார்களோ என்றவர் சற்று அஞ்சியவராக தோன்றினார். கூச்சத்தினால் அவர் மௌனமாக பேச இயலாதவராக இருந்தார். பிரத்தையின் மைந்தனே அர்ஜுனா, அவர் புன்னகைத்தார். அப்போது அங்கிருந்த பெரியவர்கள், விரைவாக செய்யுங்கள், நேரம் கடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினர். அச்சமடைந்திருந்த மகேசனிடம் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுமூர்த்தி கூறினார், உனது தாத்தா மற்றும் தந்தையின் பெயர்களை நான் கூறுகிறேன். மலையே நிற்பாய், அந்த முறையை கேளும். சம்புமூர்த்தியே, உமக்கு தாமே மகனாவீர், உமக்கு தாமே பேரன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறியதும் அனைவரும் மிக நன்று, மிக நன்று என்று பாராட்டினர். இறைவனும் மற்ற அனைவரும் விட சிறந்ததொரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தினார். பின்னர் அந்த மலை, இமயமலை, அதனை குறிப்பிட்டு நீரை வார்த்து அந்த தேவி பார்வதியை அவருக்கு தாரை வார்த்து கொடுத்தது. அவர் தன்னை இறைவனிடம் அர்ப்பணித்து கொண்டார். அவர் அந்த மலை நீருடன் தன்னை இறைவனிடம் ஒப்புவித்தது. அதனை கண்டு அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். அவர்கள் அந்த திருமண சடங்கை புகழ்ந்து போற்றினர். கன்னியாதானம் செய்பவர் மலைகளுக்கெல்லாம் இறைவனான இமயமலை ஆவார். தலைமை புரோகிதர் 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவர் ஆவார். மணமகனானவர் பசுபதி ஆவார். சிவனார் ஆவார். மணப்பெண் அகில உலகிற்கும் அன்னையாகவும் திகழ்பவள் அன்னை பத்மாவதி தேவி ஆவாள். முனிவர்கள் துதி பாட, மலர் மாறி பொழிய, தேவர்கள் வாத்தியங்கள் முழங்க, முக்கண்ணனான சிவனார் தேவியின் கரங்களை பற்றினார். நாணமுற்ற தேவியும் இமயமலையின் மகளுமான அவளை நோக்கிய இறைவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவளும் ரிஷப கொடியுடைய இறைவனை கண்டு முழுமையான மன நிறைவு அடையவில்லை. பிரம்மதேவர் முதலான முனிவர்கள் அற்புதமான வடிவம் கொண்ட தேவியை கண்டு மனதிற்குள் பரமேஸ்வரனை, சிவனாரை சரண் அடைந்தனர். நாரத முனிவரும் பர்வத முனிவரும் ஸ்ரீமதியின் விஷயத்தில் மயங்கியது போல நாமும் பார்வதியின் மீது மயங்கி அறிவை இழக்கக்கூடாது. அவ்வாறு எண்ணி அவர் அனைவரின் விருப்பத்தையும் நிறைவேற்றினார். பின்னர் தேவர்களும் முனிவர்களும் பரமேஸ்வரனை துதித்தனர். அவர் உருவம் தாங்கிய அக்னி தேவன் வீற்றிருந்த மங்களகரமான வேள்வி மேடையை அடைந்தார். வேதங்களில் விதிக்கப்பட்ட மந்திரங்களை கொண்டு உருவம் தாங்கிய அக்னி தேவர் வீற்றிருந்த மங்களகரமான வேள்வி மேடையை அடைந்தனர். வேதங்களில் விதிக்கப்பட்ட மந்திரங்களை கொண்டு உருவம் தாங்கிய அக்னியில் அவர் ஹோமம் செய்தார். ஹரனார் சிவபெருமான் அக்னியை 3 முறை வலம் வந்து லாஜ ஹோமம், பொறி சமர்ப்பித்தல் செய்தார். உமையின் சகோதரனான பகவான் ஸ்ரீஹரி, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி புன்னகையுடன் அவரிடம், ஈஸ்வரா, பலர் கூடியுள்ளனர், மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. ஹரா, அனைத்து ஆபரணங்களையும் நேர் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஹரனார் அவரிடம், உன் சொந்த மக்களிடமிருந்தும் கூட அதே அளவிற்கு அதிகமாக பாதுகாக்க வேண்டாம், ஏதேனும் ஒன்றை செவிமடுப்பாய், நான் உனக்கு தருகிறேன் என்றார். அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, நன்று, உம்மீதான என் பக்தி உறுதியாக இருக்கட்டும் என்று உரைத்தார். அவரும் அந்த அரிய வரத்தை அருளினார். பின்னர் மகிழ்ச்சி அடைந்த ஹரனும் ஜனார்த்தனனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் படைப்பை காக்கும் பொறுப்பை பிரம்மதேவருக்கு அளித்தனர். அக்னி தேவர் யாகங்களின் பங்கை வழங்கினார். பிருகு முதலானோருக்கு அவர் வேதங்களை பாதுகாக்கும் பொறுப்பை தட்சணையாக அளித்தார். பின்னர் இசை, நடனம், விருந்து மற்றும் பலவிதமான கொண்டாட்டங்களுடன் கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. அவர்கள் விரும்பியபடியே பரிசுகளை வழங்கிய பின்னர் அவர் உலகிற்கு விடை கொடுத்தார். அப்போது துயருற்றிருந்த தேவியின் பெற்றோரை பவன் சிவபெருமான் இனிமையான சொற்களால் தேற்றினார். பின்னர் இமாச்சலம், பிரம்மதேவர் மற்றும் கேசவன் ஆகியோரிடம் விடை பெற்று கொண்டு மந்திரமலைக்கு சென்றார். அங்கு அம்மலையாலும் அதன் வாசிகளாலும் அவர் தம் பரிவாரங்களுடன் முறைப்படி வழிபடப்பட்டார். நீலலோகிதர் சிவபெருமான் உமையுடன் தனது தூய மலைக்கு சென்றபோது இமயமலை மன்னன் இமவான் விழிநீர் சிந்தினான். தன் மகளின் பிரிவால் மனம் கலங்காத அல்லது உணர்ச்சி வசப்படாத தந்தைதான் யார் இருக்க இயலும்? மலைகளின் மன்னனின் மகளான தேவியின் திருமண நிகழ்வை விவரிக்கும் இக்கதையினை மிகுந்த தூய மனதுடன், குறிப்பாக ஒரு திருமண விழாவின் போது செவிமடுப்பவர்களும் பயில்பவர்களும் மங்களத்தையும் நிலையான செல்வ செழிப்பையும் அடைவார்கள். 26ஆம் அத்தியாயம்
இனிதே நிறைவடைந்தது.